Hello, my dear students. Yes, I hope you are preparing good for your May 2025 exam. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்ல கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்ஸ் 2 வீடியோவா பார்த்துட்டோம், பார்ட் 1 பார்ட் 2. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். கான்செப்ட்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதாது, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ரைட், நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல ஓவர்வியூ என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா டிவென்ச்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி அண்ட் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸோட காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இது எவ்வளவு சேர்ந்தது தான் என்னது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். எஸ் சார், இதெல்லாம் சேர்ந்தது தான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அதில் இன்ட்ரோடக்ஷன்ல ஃபைனான்சியல் மேனேஜர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் பிசினஸ் ஃபண்ட். எஸ், நம்ம அதை பார்த்தோம். ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் வந்து வெல்த் கிரியேஷன் ஆஃப் இட் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் வெல்த் அல்லது வேல்யூவோட ஃபார்முலா பார்த்து என்னது பெர்ஃபார்மன்ஸ் டிவைடட் பை எக்ஸ்பெக்டேஷன். எஸ் சார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு என்னன்னா இட்ஸ் a return expected by the providers of capital. It is the return expected by the providers of capital. அதாவது இந்த performance divided by எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். எஸ், அது பார்த்தோம். அப்புறம் எதுக்காக காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பண்றோம், சிக்னிஃபிகன்ஸ் எதுக்காக, ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அண்ட் ஃபார் டிவிடெண்ட் டிசிஷன். எஸ், அது பார்த்தோம். நெக்ஸ்ட் determination of cost of capital. இதுல என்னது cost of capital is not the amount the company plans to pay or actually pays, but it is a expectation of the shareholders. Yes, அந்த கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு டிபெஞ்சர்ஸ் வந்து கம்பெனியோட காஸ்ட், கம்பெனி இஷ்யூஸ் 9% டிபெஞ்சர்ஸ் பட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் இஸ் 10%. நம்ம அந்த பிரகாஷ் பிரைவேட் லிமிடெட்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணது 9% டிபெஞ்சர், ஆனா பிரகாஷ் பிரைவேட் லிமிடெட்ல இஷ்யூ பண்ணது 9% டிபெஞ்சர், பட் பிரின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது 10%. அப்போ 9%ல கம்பெனி வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணது, பட் இன்வெஸ்டர் 10% எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தென் இன்வெஸ்டர் வில் சப்ஸ்கிரைப் இட் அட் டிஸ்கவுண்ட். நம்ம ஒரு 10 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல தான் அதை நம்ம இது பண்ணோம், நாட் அட் பார். ஹென்ஸ் த காஸ்ட் டு த கம்பெனி வில் நாட் பி 9 பட் ராதர் 10. எஸ், நம்ம அதை அங்கே பார்த்தோம். பிசைட்ஸ் கிவிங் ரிட்டர்ன் டு இன்வெஸ்டர், கம்பெனி வில் ஆல்சோ கிவ் கமிஷன் ப்ரோக்கரேஜ். இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்னது மோர் தேன் 10% போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். எஸ் சார், வி காட் இட். அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம். சப்ளை, டிமாண்டு, இன்வெஸ்டர் ப்ரிஃபரன்ஸ், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், இன்ஃப்ளேஷன், எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார் என்னது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத டிபெண்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் தான் இந்த ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்ம் டெட் பார்த்தோம். எஸ், அதுல ஃபீச்சர்ஸ், ஃபேஸ் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் கூப்பன் ரேட், மெச்சூரிட்டி பீரியட், ரிடம்ஷன் வேல்யூ, டாக்ஸ் ஷீல்டு பெனிஃபிட் பார்த்தோம். அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், டாக்ஸ் ஷீல்டோட எக்ஸாம்பிள். 2 கம்பெனிக்கு ஒரே ஏர்னிங்ஸ் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னொரு கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கம்பெனி will pay less tax as compared to the company which is not having a debt because of the tax shield which the debentures have. கரெக்டா? ஸோ அது பார்த்தோம். ஸோ இந்த டாக்ஸ் ஷீல்ட் அமௌண்ட் எதுன்னு சார் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல அந்த டாக்ஸ் ரேட் என்னது 35%. அது இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ்ல 35% போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த 40 lakhs இஸ் த இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல என்னது 35% போட்டா அதுதான் 14 crore இஸ் த டாக்ஸ் ஷீல்டு, டாக்ஸ் சேவிங். கரெக்டா? அப்ப நெட் இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? நெட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 40 மைனஸ் திஸ் 14 crore. அப்ப அதுதான் என்னது 26 crore. எஸ் சார், அது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ரெடிமபிள் பார்த்தோம், அதோட ஃபார்முலா பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 minus t டிவைடட் பை நெட் ப்ராஃபிட்ஸ், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் irredeemable debentures. எஸ் சார், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் பார்த்தோம் and illustration 1. yes, let's begin with illustration 1. சிம்பிளான illustration, சீக்கிரமா கடன்னு பார்த்துட்டு போறோம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ஓகேவா? ரைட் சார். ஸோ இதுல வந்து சோனா லிமிடெட் இஷ்யூட் இன் 12% டிபெஞ்சர்ஸ், irredeemable டிபெஞ்சர்ஸ், ஃபேஸ் வேல்யூ வந்து 100 பட் இஷ்யூ பிரைஸ் என்னது 103, 3 ரூபா ப்ரீ வித் இஷ்யூ பண்றாங்க. கரெக்டா? எஸ் சார். அண்ட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 94. மார்க்கெட் பிரைஸ் என்னது நெட் ப்ராஃபிட்ஸ்னு சொல்லுவோம். இஃப் த கம்பெனி பேஸ் கார்பரேட் டாக்ஸ் இது டி. கரெக்டா? அப்ப நமக்கு தெரியும் என்னது இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 மைனஸ் டி டிவைடட் பை நெட் ப்ராஃபிட்ஸ். இன்ட்ரெஸ்ட் என்ன சார்? இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே எதுல கால்குலேட் பண்ணணும், ஃபேஸ் வேல்யூல கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னது 100 into 12%. அப்ப அது என்னது 12 into 1 minus tax rate எவ்வளவு 0.35 divided by net proceeds என்னது 94.
போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8.3 இந்த சம் முடிஞ்சது. ஓகே, தென் ரெடியூமபிள் டிபெஞ்சர்ஸுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று அப்ராக்சிமேஷன் மெத்தட், இன்னொன்று yield to maturity மெத்தட். ரெண்டுமே ஒன்று ஃபார்முலா பேஸ்ட், இன்னொன்று கான்செப்ட் பேஸ்ட். ஓகேவா, ஃபார்முலா பேஸ்டு நம்ம பார்த்தோம். இதான் அந்த கம்பெனி the company issue 10,000 10% இது என்னது இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது என்னது ஃபேஸ் வேல்யூ at a premium of 10%. அப்படின்னா இஷ்யூ பிரைஸ் 110 தான் என்னது இஷ்யூ பிரைஸ். ஓகே சார், the debenture will be redeemed at par on maturity. ஓகே, அப்ப ரிடம்ஷன் வேல்யூ என்னது 100. ஓகே சார், இந்த காஸ்ட் ஆஃப் தி டிபெஞ்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். டாக்ஸ் ரேட் என்னது இது. ஓகே, அப்ப நமக்கு நம்ம இந்த ஃபார்முலால போடுவோமா, ஸ்பிளிட் ஸ்கிரீன். ஓகே, ரைட், இதுலயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். So what is the sum we are seeing close? Okay, so நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு 10%. அப்ப ஃபேஸ் வேல்யூல 100 into 10% which is 10 rupees. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரிடம்ஷன் வேல்யூ இஷ்யூ பிரைஸ் வந்து 10 ரூபா ப்ரீமியத்தில் கொடுக்குறோம். இஷ்யூ பிரைஸ் 110. அதுக்கப்புறம் வந்து ரிடம்ஷன் வேல்யூ வந்து 100 at par. டாக்ஸ் ரேட்டு ஐ திங்க் இட்ஸ் 35%. அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, அவ்வளோதான் நெட் ப்ராஃபிட்ஸ். இதுதான் நெட் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ரைட். அப்போ ஃபார்முலால போடும்போது நமக்கு அப்ராக்சிமேஷன் மெத்தட் இல்லை, அப்ராக்சிமேஷன் மெத்தட்ல KD is equal to interest into 1 minus T plus redemption value minus net proceeds divided by N whole divided by redemption value plus net proceeds divided by 2. Yes sir. அப்போ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு 10 into tax shield 1 minus 0.35. ஓகே, plus redemption value என்னது, redemption value 100 minus net proceeds பிரீமியத்தில் இஷ்யூ பண்ணிருக்கோம் இல்லையா 110 divided by number of years 2023 இஷ்யூ பண்ணிருக்காங்க 2028 வரைக்கும். அப்போ 3 4 5 6 7 8 5 இயர்ஸுக்கு ரைட்டா. எஸ் சார். அப்போ டிவைடட் பை 5 ஹோல் டிவைடட் பை 100 plus 110 divided by 2. கால்குலேட் பண்ணுவோமா, 10 1 minus 0.35 0.65 into 10 6.5. ஓகே, plus redemption value minus இது minus 10 divided by 2 வந்து minus 5. அப்போ இது என்னது 6.5 minus 5 whole divided by 100 plus 110 divided by 2 it's 105. அப்போ எவ்வளோ அமௌண்ட் 6.5 minus 5 whole divided by 105 into 100. ஓகே, 110 சாரி, இது வந்து 5 கிடையாது, இது என்னது 100 minus 110 divided by 5, அது வந்து divided by 5. அப்ப 10 divided by 5 is 2 minus 2. Okay, 6.5 minus 2 4.5 divided by 105 இல்லையா, it's 4.29%. ரைட் சார், இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மு. ஸோ இதுவும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சம் என்னது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். இதுவும் அதே மாதிரி தான், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இது இன்ட்ரெஸ்ட், டிபெஞ்சர்ஸோட ஃபேஸ் வேல்யூ, இது டிபெஞ்சர்ஸ் ஆஃப் பாரு, இது வந்து 5 இயர்ஸுக்கு டைம் பீரியடு என்ன. If the company wants to know the cost of its existing debt 2023 when the market price of the debenture is 80. ஓகேவா, அது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பட் இந்த 80 rupees தான் அதோட நெட் ப்ராஃபிட்ஸ் ஆர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த என்பியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஈஸியான சம். yield to maturity. yield to maturity ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, அது நம்ம சம் வரும்போது பார்ப்போம்.
ஜீரோ கூப்பன் பாண்ட் இது. ஓகே, ஜீரோ கூப்பன் பாண்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபேஸ் வேல்யூ 1 lakh 2500 இஷ்யூ பண்றாங்க. அப்ப நெட் ப்ராசிட்ஸ் இது 25 இயர்ஸ்க்கு இஷ்யூ பண்றாங்க. டேக்ஸ் கிடையாது. எப்படி கண்டுபிடிச்சோம்? சிம்பிள். எப்படி? ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ இன்டூ 1 பிளஸ் ஆர் பவர் என். ஃபியூச்சர் வேல்யூ என்னது? 1 lakh. ஜீரோ கூப்பன் பாண்ட்னா தெரியும் இல்லையா? டீப் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். இயர் எண்டில் ஃபேஸ் வேல்யூல நம்ம அதை ரெடீம் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ பிரசன்ட் வேல்யூ என்னது? 2500 இன்டூ 1 பிளஸ் ஆர். ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஹோல் டு த பவர் 25. ஓகேவா? ஸோ 1 பிளஸ் ஆர் பவர் 25 இஸ் ஈக்குவல் டு இந்த 1 lakh டிவைடட் பை என்னது? 2500. அப்போ அது 40 கரெக்டா? அப்போ 1 பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 25th ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40. கரெக்டா? 25th ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 25th ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட்டை அந்த இதுல நோட்ஸ்ல நம்ம வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 40 கால்குலேட்டர்ல என்டர் பண்ணிட்டு கால்குலேட்டர்லயே ரூட் கண்டுபிடிக்கிறது. 40 வந்து கால்குலேட்டர்ல போட்டுட்டு 12 டைம்ஸ் என்ன ப்ரெஸ் பண்ணணும்? ஸ்கொயர் ரூட்டை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே -1 ப்ரெஸ் பண்ணணும். -1. ஓகேவா? அடுத்து டிவைடட் பை எந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம போடுறோமோ அந்த ஸ்கொயர் ரூட் நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். 25. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா +1 ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? +1. அதுக்கப்புறம் இன்டூ ஈக்குவல் டு வந்து 12 வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? இன்டூ ஈக்குவல் டு 12 வாட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? ஸோ இப்படி கிடைச்ச வேல்யூ இது பண்ணும்போது கால்குலேட்டர்ல ஒரு வேல்யூ கிடைக்குது. அதுதான் என்னது? 1 பிளஸ் ஆரோட வேல்யூ. அது 1.15906. ஓகேவா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ 0.15906 அண்ட் அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 15.90 or 91%. ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். எஸ், 15.89 15.90. எஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த சம்மில் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15% போட்டு கால்குலேட் பண்ணிருக்காங்க, 16% போட்டு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அது தேவையில்லை, பிகாஸ் வி நோ ஹவு டு கால்குலேட் த ஸ்கொயர் ரூட் யூசிங் கால்குலேட்டர். ஓகேவா? ஸோ 12 இந்த எந்த அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட்டர்ல போடணும். போட்டுட்டு ரூட்டை வந்து 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் டிவைடட் பை எந்த நம்பர்ல ஸ்கொயர் ரூட் ஆகுதோ அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணி திரும்ப +1 போட்டு இன்டூ ஈக்குவல் டு 12 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள இருக்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, ரைட் சார். ஸோ இது வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ல உள்ள ஒரு சம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அமோர்டைசேஷன் ஆஃப் பாண்ட். அமோர்டைசேஷன் ஆஃப் பாண்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே இன்னொரு கான்செப்ட் வீடியோல பார்த்தது. 5 years பாண்டு, ஃபேஸ் வேல்யூ 5000, 8% அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. பாண்ட் ஈக்குவல் அமௌண்டைஸ் ஆகுது அப்படின்னா வருஷம் 5000 டிவைடட் பை 5 போட்டு 1000 rupees வச்சு என்ன பேமெண்ட் ஆகுது? பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த 6% தான் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை த ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அது கேஇ தெரிஞ்சாச்சு, கேடி தெரிஞ்சாச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to calculate the value of the bond. கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டேபிள் காலம் ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா? டேபிள் காலம், எஸ், எங்க போட்டிருந்தோம்? இங்க போட்டிருந்தோம். இந்த சம் ஞாபகம் இருக்கு இல்லையா? எஸ் சார், இதுதான் அந்த சம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் காலம் ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஒரே ஒரு கான்செப்ட் தான் வித்தியாசம். என்னது? ரிடம்ஷன் வேல்யூ ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேஷோடது பெனிஃபிட்டா இருக்கா இல்ல ஷேர்ஸோடது பெனிஃபிட்டா இருக்கா? இதோடது பெனிஃபிட்டா இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும்? ரிடம்ஷன் வேல்யூவை யூஸ் பண்ணி அதே ஃபார்முலால போட்டு யூஸ் பண்ணலாம். இதே ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் இன்டு 1 minus t plus redemption value minus net profit divided by n whole divided by redemption value plus net profit divided by
2. எஸ் சார். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதே மாதிரி தான், ஒரே ஒரு வித்தியாசம் என்னது, 1 மைனஸ் டி மட்டும் வராது சார், மீதி எல்லாமே சேம் ஆஸ் தட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? 1 மைனஸ் டி வராது பிகாஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நாட் சார்ஜ் பிஃபோர் ப்ராஃபிட், அது சார்ஜ் ஆஃப்டர் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் யாருக்கு போகும், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு போகும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இது ஒரு சிம்பிளான சம்மு தான். XYZ Limited issues 2000 10% debentures. இந்த 10% தான் என்னது, இன்ட்ரெஸ்ட் 100 rupees face value at 95 net proceeds. ஓகேவா? we have to calculate the cost of preference shares. so preference dividend எவ்வளவு, the face value அது 10% இல்லையா? அப்ப அது 10 divided by net proceeds 95. அது போட்டா நமக்கு 10 divided by 95 into 100 10.53%. ஓகே சார், ரொம்ப சிம்பிளான சம் தான். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான், ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாக்னாலே அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான், என்ன ஷேரும் ஸ்டாக்கும் சேம் தான், அது வேர்ட் தான் மாறும். ஓகே, 100 rupees வந்து ஃபேஸ் வேல்யூ, இது ஸ்டேட்டட் டிவிடெண்ட் ஆஃப் 12. ஸோ அதுதான் என்னது, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இருக்கு 3%. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3% இந்த ஃபேஸ் வேல்யூல இருந்து கம்மி பண்ணணும். ஒய்? பிகாஸ் நமக்கு தெரியும் கேபி இஸ் ஈக்குவல் டு பிடி. பிடினா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ராசிட்ஸ். நெட் ப்ராசிட்ஸ்னா என்னது, அதாவது P0. P0 அதான் நெட் ப்ராசிட்ஸ். அது எப்படி வரும், பிரைஸ் ஃபேஸ் வேல்யூ மைனஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கரெக்டா? ஃபேஸ் வேல்யூ 100, ஃப்ளோட்டேஷன் 3%, 3. அப்போ நெட் ப்ராசிட்ஸ் எவ்வளவு, 97. எஸ் சார், இதுவும் புரிஞ்சிச்சு சார். நெக்ஸ்ட் என்னது, காஸ்ட் ஆஃப் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதுக்கும் சேம் இந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வரும். அதில் என்ன மட்டும் வராது, அந்த 1 மைனஸ் டி நம்ம இது மட்டும் வராது. எஸ் சார். ஸோ இது அதே மாதிரி தான், XYZ issues 2000 10% debentures, இன்ட்ரெஸ்ட் 100, ஃபேஸ் வேல்யூ 95, நெட் ப்ராசிட்ஸ் 10 years. இதான் என்னது, நம்பர் ஆஃப் பீரியட், கால்குலேட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எல்லாமே இருக்கிற மட்டும் இல்லையா? கேபி இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 10 பிளஸ் ரிடம்ஷன் வேல்யூ இதை கொடுத்துருக்கா, the company process redeem the from the date of issue. அப்போ redemption value face value, the net proceeds 95 divided by 10 years, whole divided by 100 plus 95 divided by 2. ரொம்ப சிம்பிளான சம். ஓகே சார், இதில் எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இக்விட்டி. இக்விட்டியில் டிவிடெண்ட் பார்த்தோம். டிவிடெண்ட்னா ஃபிக்ஸட் டிவிடெண்ட் கிடைக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஃபிக்ஸட் ஏர்னிங்ஸ் கிடைக்குது. கார்டன்ஸ் growth மாடல் D1 divided by P0 plus G பார்த்தோம். ஓகே, அண்ட் இதில் ஒரு கான்செப்ட் என்னன்னா, P0 இடத்துல வந்து ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் இல்லை, காஸ்ட் ஆஃப் இஷ்யூ இருந்ததுன்னா அது மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் சம், a company has paid a dividend of 1 per share. dividend of 1 per share அதுதான் என்னது, company has paid a dividend. ஓகே, அதுதான் D0 paid dividend. D1 என்னது, next expected dividend. ஓகேவா? of face value, இது வந்து face value last year and is expected to grow, இதுதான் G. calculate the cost of capital. அப்போ இதில் G இருக்கு, G வந்தாலே நமக்கு என்ன ஃபார்முலா, கார்டன்ஸ் growth மாடல் ஃபார்முலா. ஓகேவா? K is equal to D1 divided by P0 plus G. அப்போ D1 என்னது, D0 into 1 plus G the whole divided by P0 plus G. அதான் இங்கே இருக்குது. ஓகேவா? அதான் என்னது, 1. D0 தான் அந்த 1. கரெக்டா? இப்போ 1 into 1 plus 0.10 whole divided by P0. P0 என்னது, மார்க்கெட் ப்ரைஸ் 55. ஓகேவா? பிளஸ் G 0.10. அது பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும். எஸ் சார், சிம்பிளான சம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹவு டு கால்குலேட் த growth rate. ஸோ இது வந்து நம்ம கான்செப்ட் வீடியோவில் பார்க்கல, ஒரு 2 நிமிஷம் தான். ஓகே, இதை பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் D0 is equal to D1 is equal to D1 is equal to D0 into 1 plus G the whole power n. இது நம்ம படிச்சோம் கரெக்டா? பட் இங்க வந்து கான்செப்டே வேற அப்படின்னா, இங்க we are going to calculate G தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு அவங்க என்ன ஃபார்முலா தராங்கன்னா, D0 is equal to dn into 1 plus G the whole power n. இப்படி ஒரு ஃபார்முலா தராங்க. ரெண்டும் சேம் தான். என்ன சார் டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னா, D1 ஃபார்முலாக்கு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் D1 கரெக்டா? D0 என்னதுன்னா கரண்ட் டிவிடெண்ட். அப்ப இது என்ன சார் dn அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில என்ன டேட்டா இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸோட டிவிடெண்ட் டேட்டா இருக்குது. ஓகே, லாஸ்ட் 5 இயர்ஸ் கரண்ட் இயர் டிவிடெண்ட் தெரியும்.
லாஸ்ட் இயர் டிவிடெண்ட் தெரியும், அதாவது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள டிவிடெண்ட் தெரியும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியாது, growth rate தெரியாது. புரிஞ்சுதா? என்ன தெரியாது, growth rate தெரியாது. அப்ப அது எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் இந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்கு. இந்த ஜியை மட்டும் இங்க கொண்டு வந்தா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? இதுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஐ வில் லெட் யூ நோ தட் எக்ஸாம்பிள். அதாவது கரண்ட் டிவிடெண்ட் எவ்வளவு, 16.10. current dividend 16.10, அது என்னது D0, and the dividend 5 years ago was 10. புரிஞ்சது இல்லையா? 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற, அப்ப இதுதான் D5. D5 னா it's not that 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள டிவிடெண்ட், நோ, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள டிவிடெண்ட் என்னது 10. ஓகேவா? நமக்கிட்ட growth rate இல்ல, அப்ப நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி சார்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான். அப்ப G is equal to இந்த nth root of, nth root na fifth root of D0. D0 என்னது current dividend 16.10 whole divided by என்னது 50 year முன்னாடி உள்ள dividend, அது என்னது 10 rupees இல்லையா, minus 1. இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி சார்? 16.1 divided by 10 என்னது 1.61. அப்ப fifth root of 1.61 கால்குலேட் பண்ணணும். fifth root of 1.61 எப்படி கால்குலேட் பண்றது? சிம்பிள், நான் சொன்னேன் என்னது, ஸ்கொயர் ரூட்டை அந்த வேல்யூ போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்த -1 ப்ரெஸ் பண்ணணும். அடுத்த டிவைடட் பை 5, இந்த ஃபிஃப்த் ரூட் டிவைடட் பை 5, திரும்ப +1, திரும்ப இன்டு ஈக்குவல் டு 12 வாட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? G is equal to 1.0999 minus 1. அப்போ G is equal to என்னது 0.0999, அதாவது G is equal to 10%. புரிஞ்சுதா? அதான் இங்க வந்திருக்கு, G is equal to 10%. ஓகேவா? ஸோ அதான் என்ன ஃபார்முலா, இந்த ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ற growth ஃபார்முலா கால்குலேட் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அண்ட் கார்டன்ஸ் growth மாடல்ல growthக்கு இன்னொரு ஃபார்முலா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், B into R. B என்னது ரிட்டன்ஷன் ரேஷியோ, ஏர்னிங்ஸ் ரிட்டன்ஷன் ரேஷியோ. அதாவது இப்படி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஒரு 10 ரூபாய் வருதுன்னா அதுல வந்து நம்ம 5 ரூபாய் ரீடைன் பண்றோம்னு வைங்களேன், இந்த ரீடைன் ஏர்னிங்ஸ். இதோட ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 divided by 10, 5 by 10, அப்போ எவ்வளவு 50%. இந்த 50% தான் இந்த B ரிட்டன்ஷன் ரேஷியோ. R என்னது ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஓகேவா? ரைட் சார். ஸோ இந்த ரியலைஸ்ட் ஈல்டு அப்ரோச், இதுதான் நம்ம இப்ப பார்க்க போற சம், ரியலைஸ்ட் ஈல்டு அப்ரோச். எஸ் சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது நான் அப்பவே சொன்ன ஒரு சம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு. நவ் லெட் அஸ் see with this sum. ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, மிஸ்டர் மெஹ்ராங்கிற ஒரு இன்வெஸ்டர் பர்ச்சேஸ்ட் ஷேர் ஆஃப் ஆல்ஃபா லிமிடெட் ஃபார் 1000 rupees. ஓகேவா? அப்ப பர்ச்சேஸ் பிரைஸ் ₹1000. அது கான்செப்டுக்கு சம்முக்குள்ள போறது முன்னாடி ஃபர்ஸ்ட் ரியலைஸ்ட் ஈல்ட் அப்ரோச்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரியலைஸ்ட் ஈல்ட் அப்ரோச்னா என்னது? ரியலைஸ்ட் ஈல்ட் அப்ரோச், in this approach the average rate of return realized in the past years is historically regarded as expected return. இது வந்து காஸ்ட் ஆஃப் equity கால்குலேட் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட். என்ன கான்செப்ட் இது? பாஸ்ட் டிவிடெண்ட் எவ்வளவு கிடைச்சதோ அந்த டிவிடெண்ட் தான் என்னது ஃபியூச்சர்லயும் கிடைக்கும் எக்ஸ்பெக்டேஷன். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன டிவிடெண்ட் கிடைச்சது, அந்த டிவிடெண்டுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும்ல, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், அதே ரிட்டர்ன் தான் இனி ஃபியூச்சர்லயும் கிடைக்க போகுது, அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? லாஸ்ட் 5 இயர்ஸோட வேல்யூஸை ப்ராப்பரா டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் கிடைச்சிடும். ஓகேவா? It computes cost of equity based on the past records of dividend actually realized by the equity shareholders. Yes, அதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ மெஹ்ராங்கிற ஒரு இன்வெஸ்டர் வந்து ஆல்ஃபா லிமிடெடோட ஷேர்ஸை வாங்குறாரு, 1000 ரூபாய் வாங்குறாரு. ஹி ரிசீவ் டிவிடெண்ட் ஃபார் த 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு என்னது டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. டிவிடெண்டோட ரேட் என்னது 10%. அப்போ இந்த 1000ல 10%, அப்போ எவ்வளோ rupees 100 கிடைச்சிருக்கும் அவருக்கு. இயர் ஆன் இயர் ₹100 டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும். ஓகே சார். ஹி சோல்டு தி ஷேர்ஸ் ஃபார், at the end of 5th year he sold the shares of Alpha Limited for 1128. okay sir, அப்படின்னா சேல் பிரைஸ் 5 வருஷம் தாண்டி ஷேர்ஸ் எவ்வளவு ரூபாய் வித்திருக்காரு? ரூபாய் 1128க்கு வித்திருக்காரு. இப்ப நம்மகிட்ட என்ன
கால்குலேட் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே சார், கால்குலேட் பண்ணுவோமா இந்த மாதிரி சம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு? ஓகே. ஸோ இது வந்து டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் சேம் தான். ஓகேவா? டிவிடெண்ட் எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் பண்றோம் யூசிங் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஏதாவது ஒரு 2 ரேட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் நம்ம, வி வில் கால்குலேட் த காஸ்ட். எந்த ரேட்ல அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோவும் மேட்ச் ஆகுதோ அந்த ரேட் தான் என்னது நமக்கு இந்த டிஸ்கவுண்டிங் ரேட். ஓகேவா? அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ நம்ம சேம் டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இயர் இயர் இயர், அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ, கேஷ் இயர் கேஷ் ஃப்ளோ, அதுக்கப்புறம் என்னது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அட் ஏதோ 2 ரேட் யூஸ் பண்ணும். ஓகேவா? சம்மில் கொடுத்துருக்க ரேட்டு 12%. ஓகே, நம்ம ஒரு 10%, ஒரு 12% யூஸ் பண்ணுவோம். 10%, 13% யூஸ் பண்ணுவோம். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அட் 13% ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகே, இயர் 0, 0ல எவ்வளோ நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ ரூபாய் 1000. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 1, ஸோ ப்ரெசன்ட் வேல்யூஸ் ₹1000. இதுலேயும் சேம் தான், கரெக்ட் தானே? இயர் 1 to 5 இல்லைன்னா இப்படி 1 to 5 போடும். 1 to 5 என்னது வேல்யூ, ₹100 டிவிடெண்ட் கிடைக்குது. ₹100 டிவிடெண்ட், சாரி ₹100 டிவிடெண்ட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஃபார் 5 இயர்ஸ் கியூமுலேட்டிவ் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 10%ல கண்டுபிடிக்கணும். கரெக்ட்? அது கால்குலேட்டர் எடுத்து 1 divided by 1.110 ஈக்குவல் டு போட்டால் ஃபர்ஸ்ட் நமக்கு 0.909 கிடைக்கும். ஓகேவா? அது அப்படியே மெமரியில் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 3 இயர்ஸோட கியூமுலேட்டிவ் ரேட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ $1.10. ஓகே, ஸோ அது எல்லா கால்குலேட்டர்லையும் ஒர்க் ஆகலை. ஓகே, எனிவே இந்த கால்குலேட்டரில் ஒர்க் ஆகலை அந்த இது ஃபார்முலா. ஓகே, ஸோ அது ஒர்க் ஆகிற கால்குலேட்டரை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. 1.10 into 2 போட்டால் 2.2. ஓகே, ஸோ அது நீங்கள் போட்டால் போதும். 1 divided by 1.10 ஈக்குவல் டு அந்த வேல்யூஸ் எல்லாமே மெமரியில் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? அதுதான் என்னது, கியூமுலேட்டிவ் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த 13%, 1 divided by 1.13 போட்டு ஈக்குவல் டு 5 டைம்ஸ் அது எல்லாத்தையும் மெமரியில் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு கியூமுலேட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அந்த கியூமுலேட்டிவ் ஃபேக்டரையும் இந்த 100 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்னது, ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ தான் நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூ which we got using discounting rent rates. அதான் என்னது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டர்போலேஷன். இன்டர்போலேஷன்ல என்ன பண்ணுவோம் நம்ம, இப்போ 10%லேருந்து 13%, அப்போ 3% இன்க்ரீஸ் பண்றதுனால என்னுடைய ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளவு கம்மியாயிருக்கு, என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளவு கம்மியாயிருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு எவ்வளவு கம்மியானா போதும், அது வந்து 1000க்கு ஆக்சுவலி வந்தா போதும். கரெக்டா? 1000க்கு வந்தா போதும், அதுக்கு நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் இன்டர்போலேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுல ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து ஸ்டார்டிங் ரேட், அதாவது இந்த 10% கூட ஆட் பண்ணீங்க, இதுக்கு கூட 10% ஆட் பண்ணீங்கன்னா we will get the cost of equity. ஓகேவா? ஸோ இப்போ கால்குலேட்டர் இஷ்யூல எனக்கு அதை போட முடியல, பட் ஸ்டில் இந்த சம்மை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த சம்மில் வந்து அப்படியே 12% யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? யூஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த சேல் ப்ரோசீட்ஸ், ஓகே, அதுல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ தப்பு நம்ம பண்ணிட்டோம். சேல் ப்ரோசீட்ஸ் இல்லை 5th இயர் ரெண்டில் என்ன வரும், 1128 சேல் ப்ரோசீட்ஸ் வரும். ஓகேவா? அதில் 5th இயரோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரும் போடணும். ரைட்? அது கேஷ் இன்ஃப்ளோ. ஏன்னா விற்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், பைசா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இயர் 1 2 3 4 5 இயர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிடைக்கும். இயர் எண்டில் 1128 சேல் ப்ரோசீஸ் கிடைக்கும். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் நம்ம, அது என்னது 1000 ஸ்டார்டிங்ல போடும். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு 1000, அதை 1 போட்டு 1000 போடும்போது இங்க இது என்ன ஆகும், 0 ஆகும். அதான் நம்ம அங்க பண்றது. ஓகேவா? ரைட். ஸோ அது பண்ண 0 ஆச்சு. எந்த ஒரு டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ல ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸும் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோஸும் ஈக்குவல் ஆகுதோ அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தான் என்னது,
காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஓகேவா? ரைட். ஸோ இது நம்ம பார்த்தோம். இந்த சம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இது வந்து நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கவே மாட்டாங்க எக்ஸாமுக்கு. பிகாஸ் இதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி கான்செப்ட். 2-3 அசம்ப்ஷன்ஸ் இதுல ஒர்க் ஆகும். ஸோ இந்த சம்மை நீங்க ஒண்ணு பாருங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஓகே சார், ரைட். Calculate the cost of equity from the following data using realized yield approach. அந்த realized yield approach என்னது? பாஸ்ட் டிவிடெண்ட்ல உள்ள ஃபேக்டர்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரியலைஸ்ட் yield approach கிடைக்கும். ஓகே, ஸோ 5 இயர்ஸோட டிவிடெண்ட் நமக்கு கொடுத்துருக்கு கொஸ்டின்ல. பிரைஸ் அட் த பிகினிங் கொடுத்துருக்கு. ஓகேவா? நம்மகிட்ட என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? நம்மகிட்ட வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, அதாவது கேஇ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு, புக்கில் இருக்கிற மாதிரி இல்லை, கான்செப்டுவலி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதுல 2-3 அசம்ப்ஷன் ஒர்க் ஆகுது. அந்த அசம்ப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, 5 வருஷத்தோட டிவிடெண்ட் கொடுத்துருக்கான், 5 வருஷத்தோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல இந்த 5 வருஷத்தோட ஈல்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். we will calculate the yield for 5 years. ஈல்டுன்னா என்ன சார் அப்படின்னா, சிம்பிள். நீ இப்ப மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ரேட்ல போற, ஒரு இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், டிக்ரீஸ் ஆயிருக்கலாம், டிவிடெண்ட் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். அந்த கிடைச்ச டிவிடெண்டும் கிடைச்ச கேபிட்டல் கெயின் தான் உன்னோட ஈல்டு. கரெக்டா? அது டிவைடட் பை என்ன அமௌண்ட் போட்டியோ அது போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஈல்டு கிடைக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நீ 100 ரூபாய் கொண்டு ஒரு ஷேர் வாங்க போற. ஓகேவா? அப்போ இந்த 100 ரூபாய்க்கு பிகினிங்ல 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்க போற. எஸ், இயர் ரெண்டுல அந்த ஷேர் பிரைஸ் வந்து 110 ஆகுது. இதுக்கு கூட உனக்கு 2 ரூபா டிவிடெண்ட் கிடைச்சது. அப்ப இதுல இந்த 100 ரூபாய் ஷேரை வாங்கினதுல உனக்கு என்னென்ன லாபம்? 2 ரூபா டிவிடெண்ட் லாபம், 10 ரூபா கேபிட்டல் கெயின் லாபம். கரெக்டா? ஓகே சார், 12 ரூபா லாபம் கிடைச்சது. பட் இது எதுக்கு மேல 12 ரூபா? நீ போட்ட 100 ரூபாய்க்கு மேலதான் அந்த லாபம் 12 ரூபா. அப்போ உனக்கு ஈல்டு எவ்வளவு? 12 டிவைடட் பை 100, தட் இஸ் எத்தனது? 12%. புரிஞ்சுதா? இந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம இந்த சம்மில், அதோட ஈல்டு, இயர் ஆன் இயர் ஈல்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 1 ஈல்டு கண்டுபிடிக்கும். இயர் 1 ஈல்டு என்னது? இயர் 1 நீ இப்போ பிகினிங்ல போற. ஓகேவா? பிகினிங்ல 9 ரூபாய் அதோட ஷேர் பிரைஸ், எண்ட்ல எவ்வளவு ஆகுது? 9.75 ஆகுது. அதுக்கு கூட உனக்கு 1 ரூபாய் டிவிடெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் இயர் கிடைக்குது. அப்ப டிவிடெண்ட் பிரைஸ், டிவிடெண்ட் அமௌண்ட் 1 ரூபாய் பிளஸ் என்னது? அந்த 9.75 மைனஸ் 9, இதான் என்னது? வந்து கேபிட்டல் கெயின் டிவைடட் பை நீ போட்ட அமௌண்ட் எவ்வளவு? நமக்கு ஒரு ஷேர் வாங்கணும்னு வைங்க, 9 rupees. அதான் பிரைஸ் அட் த பிகினிங், பிரைஸ் அட் த பிகினிங். ஓகேவா? இது ஏன் வந்துன்னு தெரியும் இல்லையா? பிகாஸ் இதுதான் 100 ரூபாய் அட் த பிகினிங், 110 அட் தி எண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ அது எப்படி வரும்? 1 பிளஸ் 9.75 மைனஸ் 9 எவ்வளவு? 0.75 divided by 9, that is 1.75 divided by 9, which is equal to 1.75 divided by 9 into 100 is 19.44%. ஓகேவா? இதுதான் yield of year 1. year 2 என்ன yield? year 2 இங்க 1 ரூபாய் டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு year 2. ஓகேவா? அடுத்தது ஷேர் பிரைஸ் என்ன ஆயிருக்கு? 11.50 ஆயிருக்கு at the end of year 2. பிகினிங்ல 9.75, கரெக்டா? ஹோல் டிவைடட் பை 9.75, that is equal to 11.5 minus 9.75 plus 1 whole divided by 9.75 into 100. It's 28.21%. Okay sir. Year 3 ல 1.20 dividend. அடுத்தது வந்து பிரைஸ் 11 இறங்கி இருக்கு பிரைஸ். கரெக்டா? கேபிட்டல் லாஸ் பிகினிங்ல 11.5 ஹோல் டிவைடட் பை நம்ம என்ன போடணும்? 11 போடணும். சாரி, 11.5 போடணும். ஓகே, ரைட். அப்ப நமக்கு இயர் 3 ஓட ஈல்ட் என்னது? 11 மைனஸ் 11.5, அதாவது 0.5 லாஸ் பிளஸ் 1.2, அப்ப 0.70 டிவைடட் பை 11.5 is equal to 0.5 is equal to 6.0809 போடலாம். ஓகே, 6.09%. ஓகேவா? இயர் 4க்கு 1.25 டிவிடெண்ட்
பிரைஸ் வந்து மறுபடியும் என்ன அது இறங்கி இருக்கு 10.60 மைனஸ் 11. அப்ப கேபிட்டல் லாஸ் டிவைடட் பை 11 ஓகேவா? அப்ப 10.6 minus 11 plus 1.25 divided by 11 into 100. It's 7.73%. Okay. Right, sir. அப்ப 4 இயரோட இண்டிவிஜுவல் இயரோட ஈல்ட கண்டுபிடிச்சாச்சு. இது இயர் 1, இது இயர் 2, இது இயர் 3, இது இயர் 4. ஓகே சார், முடிஞ்சது. ஈல்டு 4 இயர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார், ஆன்சர்ல வந்து இந்த ஜியோமெட்ரிக் மீன் அது இது என்னெல்லாமோ பண்றாங்க, ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது அசம்ஷன். ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்னது, நம்ம இயர் ஆன் இயர் நம்மளோட ஈல்டு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் 100 ரூபாய் கொண்டு ஒரு ஆளு மார்க்கெட்டுக்குள்ள போறாரு. எக்ஸாம்பிளுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் எல்லாம் அவர் என்ன பண்றாரு, ரீஇன்வெஸ்ட் பண்றாரு. 100 ரூபாய் கொண்டு ஒரு ஆள் மார்க்கெட்டுக்குள்ள போறாரு, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் எல்லாமே அவரு ரீஇன்வெஸ்ட் பண்றாரு அப்படிங்கறது அசம்ஷன். அப்படிங்கிற அசம்ஷன்ல இந்தந்த ரிட்டர்ன்ஸ்ல நமக்கு என்ன க்ளோசிங் பிரைஸ் இருக்கும்னு பார்ப்போம். ஓகேவா? எப்படி சார், அது எப்படின்னா இயர் 1ல 100 ரூபாய் கொண்டு மார்க்கெட்டுக்கு போறாரா, 100 ரூபாய் கொண்டு இன்டு இந்த ரிட்டர்ன் கிடைக்குது. அட் தி எண்ட் ஆஃப் இயர் 1 என்னது 1.1944. எப்படின்னு தெரியும் இல்லையா, அது 19.44% அந்த 100 கூட ஆட் ஆகுது. ஓகே, அப்ப 100 into 1.1944 அப்ப எவ்வளவு ரூபாய் கிடைக்கும், 119.44. எஸ் சார், 100 ரூபாய் கொண்டு மார்க்கெட்டுக்குள்ள போறாரு, 19.44% ரிட்டர்ன். அப்ப அவருக்கு 119.44 ரூபாய் இயர் 2ல இருக்கும். சரி சார், இப்ப நமக்கு அசம்ஷன் என்னது, ரீஇன்வெஸ்ட் பண்றோம். கரெக்டா? அப்ப என்னது, இயர் 2ல இந்த 119.44 ரீஇன்வெஸ்ட் பண்றோம். என்ன ரிட்டர்னுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்றோம், இந்த செகண்ட் இயர் ரிட்டர்ன் 28.21. அப்ப அது என்னது 1.2821. கரெக்டா? 1.2821 ரீஇன்வெஸ்ட் பண்றோம். செகண்ட் இயர் ரிட்டர்ன் அதிகமா இருக்கு, அப்ப 118.44 into 1.2821 எவ்வளவு வருது, rupees 153.13. ஓகே சார், இயர் 3 திரும்ப அதை ரீஇன்வெஸ்ட் பண்றோம், rupees 153.13 into தேர்ட் இயர் ரிட்டர்ன் என்னது கம்மியாயிடுச்சு 6.09. அப்ப 1.0609. கரெக்ட் தானே? எஸ். அப்ப எவ்வளவு 153.13 into 1.0609 எவ்வளவு, rupees 162.45. ஓகே சார், இயர் 4ல என்ன நடக்குது, rupees 162.45 into இயர் 4 ரிட்டர்ன் என்னது இது, அப்ப 1.0773. அப்ப எவ்வளவு கிடைக்கும், 162.45 into 1.0773. அப்ப 175 rupees கிடைக்கும். 175 rupees கிடைக்கும். ஓகே, இப்ப சிம்பிள் சார், இயர் பிகினிங்ல 100 ரூபாய் கொண்டு மார்க்கெட்டுக்குள்ள போனேன்னா 4 வருஷம் இந்த ரிட்டர்ன்ல இருக்கும்போது எனக்கு இயர் 4th இயர் எண்ட்ல எவ்வளவு ரூபாய் கிடைக்குது, 175 ரூபாய் கிடைக்குது. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த 4 வருஷத்தோட ஆனுவலைஸ்ட் ஈல்டு கண்டுபிடிக்கணும். 4 வருஷத்தோட ஆனுவலைஸ், அது எப்படி சார் கண்டுபிடிப்போம், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிரசன்ட் வேல்யூ இன்டு 1 பிளஸ் ஆர் பவர் என். ஃபியூச்சர் வேல்யூ என்னது 175, பிரசன்ட் வேல்யூ என்னது 100. 1 பிளஸ் ஆர் நமக்கு தெரியாது, எத்தனை இயர், 4 வருஷம். ஓகேவா? அப்ப 1 பிளஸ் ஆர் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 175 டிவைடட் பை 100. 175 டிவைடட் பை 100 எவ்வளவு, 1.75. அப்ப 1 plus r is equal to 4th root of 1.75. right? 4th root of 1.75. 4th root of 1.75 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, 1.75 கால்குலேட்டர்ல போட்டு ரூட் எத்தனை வாட்டி பிரஸ் பண்ணணும், 12 times. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்தது -1 divided by 4 plus 1 into equal to 12 வாட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.15016 அப்படி போகும். ஓகேவா? இதுதான் 1 plus r. அப்ப r is equal to 0.15016.
சிம்பிளா ஆர் என்னது 15%. புரிஞ்சுதா? இதுதான் இன்பில்ட்டான கான்செப்ட். அதுதான் இங்க ஜியோமெட்ரிக் மீன் அது இதுன்னு போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த சம்மில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 4 வருஷத்தோட ஆனுவலைஸ்டு ஈல்டு கண்டுபிடிக்கணும். எப்படி? டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் கெயின் டிவைடட் பை ஓப்பனிங் பிரைஸ். டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் கெயின் டிவைடட் பை ஓப்பனிங் பிரைஸ் கண்டுபிடிச்சா ஆனுவலைஸ்டு ஈல்டு கிடைக்கும். ஒரு வருஷத்தோட ஈல்டு கிடைக்கும். இந்த ஈல்டு எல்லாம் நீ என்ன பண்ற? இயர் ஆன் இயர் ரீஇன்வெஸ்ட் பண்ற. 100 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்குது. ரிட்டர்னை கொண்டு வீட்டுக்கு போகல, நீ என்ன பண்ற? திரும்ப மார்க்கெட்ல போடுற. திரும்ப ரிட்டர்ன் கிடைக்குது. திரும்ப மார்க்கெட்ல போடுற. திரும்ப ரிட்டர்ன் கிடைக்குது. அப்படி கியூமுலேட்டிவா பண்ணும்போது உனக்கு இயர் ரெண்டுல எவ்வளவு வரும்? 175. அந்த 170 இது ஃபியூச்சர் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூ 100ன்னா இந்த ஆர் எவ்வளவு? இந்த ஆறு தான் என்னது? கே. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 15%. இவ்வளவுதான் சார் இந்த சம். ஓகே ரைட். ஸோ இது கண்டிப்பா எக்ஸாம் பார்த்துட்டு போங்க. மேபி டெஸ்ட் பண்ணலாம் 5 மார்க்ஸுக்குலாம். ஓகே இதோட எது முடிஞ்சது? டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் முடிஞ்சது. சிஏபிஎம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பார்த்தோம். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். கே இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் பிளஸ் பீட்டா இன்டு ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் தான் என்னது? மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியம். ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் என்னது? மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியம். ஓகே சார். ஓகே இந்த சம்ம பாப்பா. ஆர்எஃப் என்னது? ஆர்எஃப்னா ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் 10%. பீட்டா 1.75. மார்க்கெட் ரிட்டர்ன் ஆர்எம் வந்து 15%. ஸோ மார்க்கெட் வந்து 15% ரிட்டர்ன் தருது. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் 10%. இப்போ வந்து பீட்டா வந்து 1.75 என்ன அர்த்தம்? பீட்டா 1.75னா மார்க்கெட் வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இந்த ஹெச் லிமிட்டோட ஷேர் பிரைஸ் வந்து 1.75 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே மார்க்கெட் 1% டிகிரீஸ் ஆகும்போது ஹெச் லிமிட்டோட ஷேர் பிரைஸ் 1.75 டைம்ஸ் டிகிரீஸ் ஆகுது. அப்ப இது என்னது? ஒரு அக்ரெசிவ் ஸ்டாக். என்ன ஸ்டாக்? அக்ரெசிவ் ஸ்டாக். அப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1னா என்ன சார்? மார்க்கெட் 1% ரிட்டர்ன் கொடுத்தா அந்த ஷேர் என்னதான்? 1% ரிட்டர்ன் தான் கொடுக்கும். அப்ப பீட்டா ஒருவேளை 0.5 வைங்களேன். பீட்டா 0.5. பீட்டா 0.5னா மார்க்கெட் 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பிரைஸோட ஸ்டாக் வந்து 0.5% தான் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் 1% டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது எவ்வளவு? 0.5% தான் டிக்ரீஸ். அப்ப இது என்னது? இது ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக். ஓகேவா? ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, பீட்டா இஸ் கிரேட்டர் than 1, பீட்டா இஸ் லெஸ் than 1. ஸோ இது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். கே இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் பிளஸ் பீட்டா இன்டு ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஆர்எஃப் என்னது? 10% பிளஸ் பீட்டா 1.75. ஆர்எம் என்னது? 15 மைனஸ் 10. இது போடும்போது கே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ காஸ்ட் ஆஃப் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் பார்த்து நம்ம ஃபர்முக்கு காஸ்ட் இருக்குது. தே கேன் இன்வெஸ்ட் இன் their assets அல்லது their business or they can issue to shareholders. இதுதான் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். இது ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம். டிவிடெண்டா இஷ்யூ பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் அதை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி they will get a return. இல்லையா? இப்போ இந்த டிவிடெண்டை கொடுக்கலன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ இந்த ரிட்டர்ன் ஃபர்கோன் இஸ் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் திஸ் ஈக்விட்டி, அதாவது ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். ஓகேவா? ஸோ அதான் இதோட கான்செப்ட். ஓகே சார். இதுலேயே சேம் தான் எல்லாமே. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் மட்டும் வராது. ஓகே. ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் equity shares ஆஃப் a company வந்து இது ஃபேஸ் வேல்யூ. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இது. ஓகே. கம்பெனி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் a new project and is planning to finance it partially by new issued and partially by retained earnings. Okay. You are equipped to calculate the cost of equity shares as well as cost of retained earnings if issue price is 190 and flotation cost is 4. புதுசா ஷேர் இஷ்யூ பண்ணும்போது இதுல 190 ருபீஸ்ல இஷ்யூ பண்ணுவோம். அண்ட் அதோட ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 5 ரூபாய். ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் இயர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 10 and in the first year and growth rate 5. So same K is equal to D1 by P0 plus G. D1 என்னது? எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட். எக்ஸ்பெக்டட் அப்போ நெக்ஸ்ட் இயர். கரெக்ட்? அப்போ அது நார்மலி இருக்குது. P0 இப்போ நம்ம KE கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் P0 190 மைனஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 5. ஓகேவா? பிளஸ் G என்னது? 0.10 சாரி 0.50.
0.05. அதே கேஆர் என்னது ரீடைன்ட் ஏர்னிங்ஸுக்கு இங்க இருக்குது மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? பிகாஸ் ரீடைன்ட் ஏர்னிங்ஸுக்கு என்னது ஃபர்தர் இஷ்யூ இல்லாதனால அதுக்கு பிரைஸ் அதே தான் இருக்கும். பட் புது ஷேர் இஷ்யூ பண்ணும்போது நம்ம என்னது பிரைஸ் குறையும். அதான் இந்த 190. ஓகேவா? ஸோ இந்த சம் ஓகே. நெக்ஸ்ட் என்னது, இதுவும் சிம்பிள் சம் தான், ஒன் வேர்ட் சம். D0 கொடுத்துருக்கான், P0 கொடுத்துருக்கான், G கொடுத்துருக்கான். அப்போ D1 என்னது D0 into 1 plus G. கரெக்டா? இப்போ D1 is equal to D0 என்னது 4.19 into 1 plus 0.05 to the power 1. கரெக்டா? ஓகே. ஸோ அது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? KE கிடைக்கும். சிம்பிளான சம். இது வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்கிறது. இல்லை காஸ்ட் ஆஃப் CAPM RF into beta, RF plus beta into RM minus RF. இது சிம்பிளான சம்.